Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 11th zoology அதாவது pure science zoology top most 5 mark questions தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே மினிமம் ஒவ்வொரு சாப்டருக்கும் ரெண்டு 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. அந்த 5 மார்க்ஸாவது நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க. இதுலேருந்து ஒரு 3 அல்லது 4 மினிமம் 5 5 மார்க்ஸ் கூடமே அட்டன் பண்ண முடியும். ஸோ மினிமம் 3லேருந்து 4 5 மார்க்ஸ் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். ஒரு சில டைம் 5மே அட்டன் பண்ணலாம் சரிங்களா. அதனால் இதில் இருக்கிறது எல்லாமே படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணி வச்சுங்க. ஸோ இருக்கக்கூடிய டைமில் படித்து வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனை எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஏன்னா பியூர் சயின்ஸுக்கு நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஒரு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்கும் 3 மார்க்கும் அப்டேட் பண்ணுறேன். இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 2-3 5 மார்க்ஸ் தான் இருக்குது. ஒன்று பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள், கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், மூலக்கூறு வகைப்பாட்டு கருவிகள் அப்படின்னு இருக்குது. வகைப்பாட்டோட தேவைகள் அது எல்லாமே 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா. அவ்வளோதான். இந்த 2 5 மார்க்ஸை கண்டிப்பாக படிச்சிருங்க. இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா கார்டேட்டு நான் கார்டேட்டு, அதாவது முதுகு நான் உடையவை முதுகு நான் அற்றவை அதோட வேறுபாடு இது கேட்கலாம் சரிங்களா. அப்படின்னா அதோட பண்பு இந்த மாதிரி கேட்கலாம். அதே கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா தொகுதிகளின் பண்பு இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு சரிங்களா. ஃபைலம் எக்ஸாம்பிளுக்கு நிடேரியா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கணிக்காலிகள் ஆர்த்தபோடா சரிங்களா. எனி1 இதுக்கு முன்னாடி நிடேரியா கேட்டிருக்காங்க, ஆர்த்தபோடா கேட்டிருக்காங்க. ஸோ மற்ற இது நீங்கள் எதனாச்சும் படிச்சிருந்தா படிச்சிங்க, அல்லது இதை வந்து ரீகால் பண்ணிங்க. ஏன்னா நமக்கு பண்புகளை வச்சு செகண்ட் லெசனில் ஒரு ஃபைலம் எதனாச்சும் ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, எந்தெந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தோம் அப்படின்னா டிஷ்யூஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒன்று எபித்திலியம் திசு அதோட வகை, இது ஒரு 5 மார்க்ஸ். டைப்ஸ் ஆஃப் எபித்திலியம் டைப்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ சரிங்களா. அதை பற்றி கேட்பாங்க. இது 2 தான் 5 மார்க்ஸ். அதுக்கடுத்து கேட்கணும்னு நினச்சாங்கன்னா நோய்களை பற்றி கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எபித்திலியம் திசுன்னா அதோட வகை படிச்சுங்க. அதேமாதிரி இணைப்பு திசு அதோட வகை படிச்சுங்க. படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு டிசார்டர்ஸும் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க சரிங்களா. அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 4th லெசன் வந்தீங்கன்னா இந்த தவளை பற்றி இருக்கக்கூடிய கொஷின் மேக்ஸிமம் எல்லாமே படிச்சிருங்க. லாஸ்ட் டைம் தவளையோட செரிமான மண்டலம் பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க. நான் அடுத்த வீடியோவில் பயோசுவாலஜி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா அதுலேருந்து 1 மார்க்ஸ் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டைம் 2 மார்க் 3 மார்க்குமே வரும் சரிங்களா. அதனால் அதை அடுத்த கொஷின்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ராகோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்கடுத்து பெண் இனப்பெருக்க மண்டலம் தவளைக்கு சரிங்களா. ஃபீமேல் ஃப்ராக் ரீப்ரொடக்ஷன், அதாவது ஃப்ராகை பற்றி உங்களால் படிக்க முடிஞ்சதெல்லாம் படிச்சிங்க. என்னால் அதிகமாக படிக்க முடியாமல் மினிமம் இதையாவது படிச்சுங்க. ஏன்னா ஃப்ராகை பற்றி கண்டிப்பாக கேட்குறாங்க, அதோட பொருளாதார முக்கியத்துவம் இது எல்லாமே. ஸோ தவளையை பற்றி 4th லெசனில் கேட்கலன்னா நெக்ஸ்ட்டு கேட்குறது எது அப்படின்னா மண்புழு தான் சரிங்களா. மண்புழுவில் அந்த வாழ்க்கை சுழற்சி அதை வந்து படிச்சுங்க. அது ஈஸியாக தான் இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க. ஒன்று இது 2லும் படிச்சிருங்க. அப்படி இல்லைனா மண்புழுவோட வாழ்க்கை சுழற்சி படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5th லெசன் வந்தீங்கன்னா செரித்தலை பற்றி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. இங்கே கிரியேட்டிவ் கொஷின்ஸாக கூட வரும். இதே வாழ்ப்புழியில் உணவு செரித்தல் தான். இங்கே என்சைம்ஸ் எதனாச்சும் வச்சு இது எந்த இடத்துல செக்ரேட் ஆகுது அதை பற்றி சொல்லுங்கள் சரிங்களா. பியூக்கல் கேவிட்டி அப்படி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிறுகுடலில் உணவு செரித்தல் டைஜஷன் ஸ்மால் இன்டெஸ்டின். இந்த 2 சாப்டர்ஸில் இந்த 2 அதாவது 5th லெசனில் கிரியேட்டிவான 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து 5th லெசனு அதிலே பார்த்தீங்கன்னா டிசார்டர்ஸு, நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் 5 சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. செரிமான குறைபாடு அப்படி இல்லைனா ஊட்டச்சத்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிசீஸ் வந்து இதுக்கு முன்னாடி இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிங்க, இல்லைனா உங்களுடைய சாய்ஸ். அதுக்கடுத்து 6th லெசன் வந்தீங்கன்னா ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள், ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டு, சுவாசித்தலின் செயல்முறை அதாவது உட்சுவாசம் வெளிச்சுவாசம் அதை வந்து நல்லா படிச்சுங்க. எக்ஸ்பிளைன் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங், ஏன்னா இது ஈஸியஸ்ட்டு 5 மார்க்ஸு எல்லாமே அட்டன் பண்ணக்கூடியது. அதனால் அந்த சுவாசித்தலின் வகை படிச்சுங்க. அதுக்கடுத்து 7th லெசன் வந்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு எப்படி இனிஷியேட் ஆகுது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, இதய துடிப்பு தோன்றல் கட்டுப்படுத்துதல், இதை வந்து நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல் சரிங்களா. சிபிஆரை பற்றி நல்லா தெளிவாக படிச்சுங்க. அதேமாதிரி ஹார்ட் சவுண்டு இதய ஒலி அப்படின்னு சொல்லுவோம், அது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதையும் படிச்சுங்க. ஏன்னா இது 3த்துலேருந்து ஏதாச்சும் ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பார்த்து வச்சுங்க.
அதுக்கடுத்து 8வது லெசனில் நெஃப்ரானை பற்றி நல்லா படிச்சிங்க. நெஃப்ரானின் அமைப்பு, எக்ஸ்பிளைன் த நெஃப்ரான் ஸ்ட்ரக்சரு. இன்னொன்று கிட்னி. ஸோ இது ரெண்டு பற்றியும் நல்லா படிச்சிங்க சரிங்களா. டிஎஸ் ஆஃப் கிட்னி இதெல்லாம் இருக்கும், அல்லது எல்எஸ் ஆஃப் கிட்னின்னு. ஸோ இந்த கிட்னி நெஃப்ரான் இதை பற்றி நல்லா படித்து வச்சுங்க. இதுலேருந்து எதனாச்சும் ஒன்றும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 9th லெசன் வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கேட்கணும், உடற்பயிற்சியோட நன்மைகள் கேட்கலாம். பெனிஃபிட் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஷின், ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஈஸி படிச்சிடலாம். அதே மாதிரி சட்டக மண்டலத்தின் பணிகள், இதுவும் ஈஸி தான். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டல் சிஸ்டம், இது வந்து 9th லெசனில் ஈஸியாக உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா. இன்னும் கஷ்டமாக கேட்கணும்னா நிறையா இருக்குது. சறுக்கு இழை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா. அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. முடிஞ்சால் படிக்க முடிஞ்சால் அதை படிச்சிங்க, இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. ஏன்னா ஃபைனல் டைமில் படித்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நிறைய கோட்பாடுகள்லாம் இருக்குது, படிக்க முடிஞ்சால் அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து 10th லெசனு. 10th லெசனில் குச்சி மற்றும் கூம்பு செல் வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோன் அண்டு ராடு செல்ஸு, அதை நல்லா பார்த்துங்க, ஏன்னா 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 20வது கொஷின், கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடு, ரெஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆஃப் ஐ. இது இந்த வாட்டி பயோசுவாலஜிக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. இதுலேயுமே அட்டன் பண்ண வேண்டியது 2 5 மார்க் தான். இந்த டாப் 20ல் படிச்சிருந்தாங்கன்னா இந்த 2 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து 11வது லெசன் வந்தாங்கன்னா ஹார்மோன்ஸை வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆனால் அது எது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டு. ஏன்னா ஹார்மோனோட ஃபங்க்ஷன் படிச்சிங்க பணி, ஏதாச்சும் ஒரு ஹார்மோன் கொடுத்து அதோட டிஸார்டர்ஸ் வந்து கேட்கலாம். அது எக்ஸசிவாக போணுச்சுன்னா என்ன ஆகும், கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஹார்மோன்ஸை பற்றி எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அது எல்லாமே படிச்சுங்க சரிங்களா. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதில் ஏன்னா நிறையா இது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு 12வது லெசனு. ஸோ 12வது லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நமக்கு இது 13ல் வரும் இந்த லெசன்ஸ்லாம். ஸோ 12வது லெசனில் சிடி ஸ்கேனை பற்றி நல்லா படிச்சிங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனை பற்றி நல்லா படிச்சிங்க. அதில் புக் பேக்கே பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் தான் இருக்குது. அதனால் அந்த 5 படிச்சிட்டிங்கன்னா 3 மார்க்கு அல்லது 2 மார்க்கு 1 அட்டன் பண்ணிடலாம், 5 மார்க்கு 1 அட்டன் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக 7லேருந்து 8 மார்க்ஸ்க்கு வந்து அந்த 5 கேள்வியில் இருக்குது. அதனால் அந்த 5 கேள்வி வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா படிச்சுருங்க. ஏன்னா அந்த சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 13வது லெசன் வந்தீங்கன்னா பொருளாதார முக்கியத்துவம். உங்களுக்கு இதெல்லாம் பொருளாதார முக்கியத்துவம் படிக்க முடியுமோ படிச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபிஷ்ஷை பற்றி படிச்சிங்க, ஏன்னா ஃபிஷ்ஷை பற்றி இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து வாத்து இருக்கும். ஸோ வாத்தை பற்றி படிக்கிறீங்களா, படிச்சுங்க. அதுக்கடுத்து பட்டுப்புழு இருக்கும், அதை பற்றி படிக்க முடியுமா, படிச்சுங்க. ஏன்னா இந்த பட்டுப்புழு வச்சு இந்த வாட்டி கொஷின்ஸில் வந்து கேட்டாங்க. அதுக்கடுத்து நிறையா இருக்குது சரிங்களா. மாடை பற்றி படிக்கிறீங்களா, கோழி பற்றி படிக்கிறீங்களா, எல்லாமே படிச்சிங்க. ஜென்ரலாக ஜென்ரலாக மைண்டில் வச்சிங்க. அது எல்லாமே எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் கேட்கலாம். அப்படி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் கேட்கல அப்படின்னா இந்த வாழ்க்கை சுழற்சி வச்சு கேட்கலாம். அதிகமாக கேட்டது இந்த பேம்பாக்ஸ் மோடி தான், அதோட லைஃப் சைக்கிள் சரிங்களா. ஒன்று எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு எது படிக்க முடியுமோ அதை வந்து படித்து வச்சிங்க. அப்படி இல்லை அப்படின்னா எது கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் பண்ண ரெடி ஆகிக்குங்க. இது வந்து ஈஸியஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஓஐடி அதிகமாக கேட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், செயற்கை விந்தூட்ட நன்மை சரிங்களா. கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பம். இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், செயற்கை முறை விந்தூட்டம், இது கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுதான் இந்த 12வது லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஸோ கண்டிப்பாக 13வது லெசனில் ஒரு 5 மார்க் உண்டு, 12வது லெசனில் ஒரு 5 மார்க் உண்டு, ஃபஸ்ட் லெசனில் ஒரு 5 மார்க் உண்டு, செகண்ட் லெசனில் ஒரு 5 மார்க்கு, 6th லெசனில் ஒரு 5 மார்க்கு, 8th லெசனில் ஒரு 5 மார்க்கு, 9th லெசனில் ஒரு 5 மார்க் வந்து என்ன உண்டுன்னா கண்டிப்பாக உண்டு. ஸோ இதில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ 7 5 மார்க்கு கண்டிப்பாக இந்த லெசன்ஸ் எல்லாமே உண்டு. ஸோ அதை தாண்டி போனோம் அப்படின்னா நமக்கு இந்த 4th லெசனில் சரிங்களா, இதுலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ். அதுக்கடுத்து மற்றது வந்து சாய்ஸ், ஏன்னா நமக்கு 13 லெசன்ஸில் இருக்குது. மீதி வந்து 4 வந்து எது கேட்பாங்க சரிங்களா. மீதி இருக்கிற 3 5 மார்க்ஸ் எந்தெந்த லெசன்ஸில் கேட்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட். ஆனால் கண்டிப்பாக இந்த லெசன்ஸ்லேருந்து தான் ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. அதனால் இது வந்து என்ன பண்ணீங்க, நல்லா படிச்சிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட் 2 மார்க்கு 3 மார்க்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதர்வைஸ் ஃபுல் மார்க்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு
நம்ம சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணும்போது அங்கே ஒரு 5 மார்க்ஸ் கொடுத்துருப்போம். அதை வந்து நல்லா படிச்சுங்க. தேங்க்யூ ஆல்.